வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே அகாடமி, சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள மத்திய அரசு போட்டித் தேர்வுகள், அதாவது ரயில்வே ஆர்பிஎஃப் போலீஸ் தேர்வு மற்றும் ரயில்வே ஆர்ஆர்பி தேர்வு. ஸோ மத்திய அரசு போட்டித் தேர்வில் தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி வெற்றி பெறலாம். அதற்கு ஹிந்திக்காரங்க கேரளாக்காரங்க படிக்கக்கூடிய என்சிஆர்டி சிலபஸ் மற்றும் என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணால் மிக எளிதில் வெற்றி பெறலாம். அதற்கான பயிற்சி வகுப்பு ஆலோசனைகள் நம்ம சுபாஷ் அகாடமி சேனலில் தினந்தோறும் வழங்கப்படுகிறது. மற்றும் நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சுபாஷ் ரயில்வே அகாடமியின் ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மேலே தெரியும் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றி டீட்டெயிலாக வாட்ஸ்அப் பண்ணால் குரூப்பில் ஆட் செய்யப்பட்டு எக்ஸாம் நடக்கும் வர நிறைய தகவல் மற்றும் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சுபாஷ் அகாடமி சார்பாக என்சிஆர்டி தமிழ் புக்கு, தமிழில் வால்யூம் 1 புக்கு தமிழில் 450 பேஜஸ்க்கு மேற்பட்டு பிரிண்டிங் அண்ட் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்சிஆர்டி தமிழ் புக்கு எப்படி இருக்கும் அதோட மாடல் ஃபார்மேட் தான் இப்போ நான் காட்டுறேன். ஃபுல்லாகவே ஒன் வேர்ட் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிப்படை அறிவியல் மற்றும் பொறியியல், அதாவது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதாவது ஏஎல்பி டெக்னீஷியன், ஆர்ஆர்பியில் ஏஎல்பி டெக்னீஷியன் எக்ஸாம் எழுத போகிறவங்க கண்டிப்பாக இந்த சாப்டர் அவசியம் படித்தே ஆக வேண்டும். சரிங்களா? இந்த சாப்டர் எல்லாமே நம்முடைய புக்கில் இருக்குது. இது வந்து பகுதி 9ல் வரும். ஸோ நான் கொஸ்டின் சொல்லி கேள்வியை சொல்லி அதற்குரிய பதிலை சொல்கிறேன். நீங்கள் எழுதி ஃபாலோ பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காது. சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துருங்க. ஸோ புக்கு வந்து இந்த மாதம் 2024 ஜனவரி எண்டில் ரிலீஸ் பண்ணுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. ஸோ நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். பின் வருணவற்றில் எது தொடர்பில்லாத சக்திகளை சிறப்பாக விளக்குகிறது? அதாவது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் சி, ஈர்ப்பு மற்றும் காந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 2 பாருங்க. பின் வருணவற்றில் எது வெக்டார் அளவு, அதாவது திசையன் அளவு அல்லாதது? கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விட ஆப்ஷன் டி, நிறை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 3 பாருங்க. பின் வருணவற்றில் ப்ளூடூத் தொழில்நுட்பம் எதில் பயன்பாட்டில் உள்ளது? ப்ளூடூத் டெக்னாலஜி எதில் பயன்பாட்டில் உள்ளது? ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் பி, சாதனங்களுக்கு இடையே கம்பியில்லா இணைப்பு, அதாவது ஒயர்லெஸ் கனெக்ஷன். கம்பியில்லா இணைப்பு அப்படின்னா ஒயர்லெஸ் கனெக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 4 பாருங்க. பின் வருணவற்றில் அலகு, அதாவது அலகுனா யூனிட் மற்றும் காப்பீடுனா இன்சூரன்ஸ் இல்லாதது எது? ஆப்ஷன் ஏ உந்து விசை, ஆப்ஷன் பி உந்தம், ஆப்ஷன் சி நிலைமம், ஆப்ஷன் டி முடுக்கம். ஸோ முறுக்கம். கொஸ்டின் நம்பர் 4 4க்கு சரியான விட ஆப்ஷன் சி, நிலைமம். அதாவது நிலைமம் அப்படின்னா செயலற்ற தன்மை. ஸோ இதற்கு அலகு மற்றும் காப்பீடு கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 5 பாருங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் மேத்ஸ். 220 வோல்ட் 40 வாட்ஸ் மற்றும் 220 வோல்ட் 60 வாட்ஸ் ஆகிய 2 பல்புகள் முறையே அதே வரிசையில் 220 வோல்ட் சப்ளையாக இணைக்கப்பட்டுள்ளது எனில் அவற்றினுடைய ஒருங்கிணைந்த திறன், அதாவது கம்பைன்டு பவர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து மேத்ஸோட சம்மந்தப்பட்டது. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இதற்கான விளக்கம் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ அதாவது நிகர திறனுக்கு ஃபார்முலா P1 × P2 டிவைட் பை P1 + P2. சரிங்களா? இதை நீங்கள் வேல்யூஸ் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ விடை டி, 24 வாட்ஸ். கொஸ்டின் நம்பர் 5க்கு சரியான விட ஆப்ஷன் டி, 24 வாட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 6 பாருங்க. பின் வருணவற்றில் எந்த கோடுகள் பொருள் கோட்டிற்கு எப்போதும் செங்குத்தாக வரையப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 6க்கு சரியான விட ஆப்ஷன் சி, நீட்டிப்பு கோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 7 பாருங்க. பின் வருணவற்றில் எந்த இணைகள் இயற்பியல் அளவுகளின் அதே பரிமாண சூத்திரத்தை கொண்டிருக்கவில்லை? கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. ஸோ விசை மற்றும் அழுத்தம். நல்லா பாருங்க. விசையின் அலகு வேற, அழுத்தத்தின் அலகு வேற. அதாவது விசையின் அலகு நியூட்டன், அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். ஸோ இந்த வேலை, ஆற்றல் இதுக்கெல்லாமே அலகு சேமா இருக்கும். உந்து விசை, உந்தம் எல்லாத்துக்கும் அலகு சேமா இருக்கும். சுமை மற்றும் விசை இதுக்கெல்லாம் அலகு சேமா இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. பின் வருணவற்றிலிருந்து மாறுபட்டதை கண்டறியவும். வாயுவின் நடத்தை பற்றி கூறாதது எது? வாயுவோட நடத்தை, அதாவது பிஹேவியர் ஆஃப் தி கேஸ். கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட ஆப்ஷன் டி, டைம், நேரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. ஒரு மின்காந்தத்தால் உருவாக்கப்படும் காந்தப்புல செறிவானது எதனை சார்ந்துள்ளது? ஸோ மின்காந்தம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட். அதனால் உருவாக்கப்படுற காந்தப்புல செறிவானது எதனை சார்ந்துள்ளது, டிபெண்ட் பண்ணியிருக்கு. கொஸ்டின் நம்பர் 9க்கு சரியான விட ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். அதாவது மோலார் பொருளின் தன்மை மீது, மின்னோட்டத்தின் அளவு மீது, இரும்பின் எண்ணிக்கை.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 10 பாருங்கள். ஒவ்வொரு நாளும் மாறாத இணைய முகவரி அதாவது இன்டர்நெட் அட்ரஸ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒவ்வொரு நாளும் மாறாத இணைய முகவரி இன்டர்நெட் அட்ரஸ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 10க்கு சரியான விட மாறும் ஐபி முகவரி. கொஸ்டின் நம்பர் 10க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ மாறும் ஐபி முகவரி. இதுதான் என்சிஆர்டி புக்கு இப்படி தான் இருக்கும். அதோட மாடல் காப்பி தான் இது. ஸோ உங்களுக்கு டவுட்டு எது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் டவுட் கேட்கலாம். இதுபோல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புக்கு வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். இதுபோல் அடுத்த கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.